ஹாய் ஹலோ வந்து பற்றி பார்க்க போறேன்டா போர்ச்சின் டெலிங் திஸ் மான்கோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறேன். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட் பார்க்கண்டா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ உங்களுக்கு கதை ஃப்ரீயும் வாங்க நண்பா. எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின்ற அகாடமியை காட்டியிருக்காங்க. அந்த அகாடமியில் எல்லாரும் பேசிட்டு கிடக்காங்க ரூமரை பற்றி. ஹெலி பற்றி அடியுக்கிற உண்மையான திரும்ப வந்துட்டு அவன் அப்போ கமலியாவை துரத்தி விட்டுருவாங்க ஆனால் அந்த வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு லைலாவை பார்த்து லைலா என்ன நான் சொல்கிறது சரியா அப்படின்ட்டு ரெண்டு கேர்ள்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம். லைலா மிரட்டுற மாதிரி. அப்போ லைலா பார்க்குறா அப்படியா அப்படின்ற மாதிரி லைலாக்கு ஒரு மாதிரி சோகமாகுது நம்ம ஹீரோயினை நினைச்சு. அதெல்லாம் பற்றி லைலா நினைச்சிக்கிட்டே நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்தில் இருந்துக்கிட்டு ஒன்றும் பேசாமல் நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கா. லைலா என்னத்தை சொல்கிறேன் மாதிரியும் பார்த்துட்டு இருக்கல. நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருக்கா. இந்த ராணியான்ற கேரக்டர் என்னத்துக்கு வந்து ஜாயிண்ட் ஆகினிக்குன்னு எனக்கு இதுவரையும் புரியலை. பார்ப்போம் என்ன நடக்குது, நடக்கிற மாதிரி நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அதை பற்றி யோசித்துக்கிட்டு இருக்கா. யோசிச்சுட்டு இருக்கல பக்கத்தில் லைலா நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு கமலியா என்ன அந்த பொண்ணும் போங்கூட வீட்டிலாம் நிறைய பேர் அவள் வெளியே போகலையான்னு கேட்குறா. நம்ம ஹீரோயின் அதுக்கு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பதில் சொல்கிறா நம்ம ஹீரோயின். அதுக்கு லைலா முகத்தை சிரிக்க மாதிரி வச்சுக்கிட்டு கமலியாவை பார்த்து சொல்கிறா, கமலியா நம்ம அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா அப்படின்னு போட்டு நம்ம பார்ட்டி கொண்டாடுவோம் அப்படின்ற மாதிரி லைலா சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின்ற மூடும் கொஞ்சம் காமாவுண்டு போட்டு நம்ம ஹீரோயின் ஓகேன்ற அவங்க ரெண்டு பேரும் அங்கே சாப்பிட போய்தான். கட் பண்ணா நம்ம ஹீரோயின் நினைக்கி இப்போ இதே மாதிரி சாப்பாடு டீக்கும் நைட்டுக்கு செஞ்சு கொடுப்போம். நான் அங்கே வந்து பார்த்தா ராணி அரிப்பா. அதை பார்த்துப்பட்டு நம்ம ஹீரோயின் ராணியா கிட்ட கேட்குற, ராணியா நீ என்ன செய்யற அப்படின்னு கேட்கவும் நம்ம ராணியை சொல்கிறா, எனக்கு தெரியும் தானே உனக்கு நான் வந்து எங்கள் அம்மா இறந்தது பிறகு காசு இல்லை, அதில் காசுக்காக நான் வேலை செஞ்சேன், நிறைய பாத்திரமெல்லாம் கழுவி தான் காசு சம்பாதிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. பக்கத்தில் உள்ள அங்கே வேலை செய்கிற மெய்டெல்லாம் ஒரு மாதிரி கண் கலங்குறாங்க. வா இப்படி கஷ்டப்பட்டுச்சா பாவங்கண்ணா அப்படின்ற மாதிரி கண் கலங்கிட்டு பார்த்துட்டிக்காங்க அவங்களுக்கு மேலே ஒரு. அப்போ ராணியா சொல்கிறா, இதெல்லாம் தெரியும் தானே உனக்கு அப்படின்னு கூட்டு நான் டியூக்குக்காக சாப்பாடு சமைப்போண்டு இருந்தேங்க அப்படின்ற ராணியா. அப்போ கமலியாட்ட சொல்கிறா, எப்போ நீ தான் சமைப்பாண்டு கேள்விப்பட்டேன், ஆனால் இப்போ நான் சமைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றா. ஏன்டா உனக்கு ஃபெமிலி இல்லை ஆனால் எனக்கு ஃபெமிலி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் நம்ம ஹீரோ. ஃபெமிலி இல்லைன்ற ஒரு மாதிரி சொல்லுவோம் நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நம்ம ஹீரோனை குத்தி கட்டுற மாதிரி ஒரு மாதிரி கோவப்படுற மாதிரி சொல்கிறாவோ. நம்ம ஹீரோயின் எப்படி கோவப்படுவான்னு பார்க்குற மாதிரி அவள் அதுலேயே தான் இருக்கா. அப்போ சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி சொல்கிறா, ஆனால் எனக்கு அப்பா இருக்கார், அதெல்லாம் நான் அவருக்கு சமைக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்ன சொல்கிறா நீ கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோயின் சரி என்னாச்சும் செஞ்சுக்க அப்படின்றவங்க அவள் ரொம்ப நன்றி கமலியா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு பார்த்துட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே சமையல்காரனை கூப்பிட்டு சொல்கிறா, ஏய் தெரியும் தானே உனக்கு டியூக்கு என்ன பிடிச்சிங்க என்ன பிடிக்காதுண்டு அதெல்லாம் அவ கூட காட்டி கொடு. எங்கடா டியூக்கு உண்மையான புள்ள அவகானே அவ மர தப்பா செஞ்சு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா நம்ம ஹீரோயின். சொல்லி விட அங்கேருந்து கிளம்புறா. கிளம்பிக்கலையே ராணியாவை பார்த்து குட்டில் ராணியா உன்னோட பெஸ்ட்டை பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிட்டா. அப்போ ராணியா பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தமே திடீர்னு மாதிரி ராணியோட முகமெல்லாம் ஒரு மாதிரி மாறு ஒரு மாதிரி வில்லத்தனமாக பார்த்துட்டியா நம்ம ஹீரோயினை. ஏதோ பிளான் பண்ணி அந்த பிளான் சொதப்பின மாதிரி பார்த்துட்டியா நம்ம ஹீரோயினை. கட் பண்ண ஒரு ஆள் கொட்டாய் விட்டு ஒரு மாதிரி இப்போ எழும்பிட்டு வர மாதிரி இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா, ஒழுங்காக தூங்கலையா நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டியா. அப்போ அவன் சொல்லிட்டிக்கான், இல்லை நான் நைட்லாம் ஒரு புக் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன், அதில் எனக்கு தூக்கம் வரல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட சொல்கிறான் அவன். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, உன்னோட உடம்பா பார்த்துக்க அப்படின்னு போட்டு நினைக்கி பார்க்குறான் நம்ம ஹீரோயின். அந்த கண்டினியூக்கு பற்றி இப்போ நம்ம ஹீரோயின் அப்பத்துலேருந்து இவங்க அவன்ற பெஸ்ட்டை கொடுத்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த மேஜிக் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிக்கிட்டு இருக்கியா. இப்போ நம்மளோட ரவி ராணியன் நான் உன்னையோட இருக்காண்டு கேட்கவும் நம்ம ஹீரோயின் கேட்குறா, அவள் என்னத்துக்கு நைட்டை கேட்குறா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கவும், இல்லை நீ தனியாக இருக்க போகிற அப்படின்னு போட்டு தனியாக இருப்பேன் நானும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம இவன் சொல்லிவிட்டு ரவி சொல்லிவிட்டு மழுப்பிக்கிட்டு போகிறாங்களே அதெல்லாம் ஒன்றும் இல்லை விட்டுருண்டு நம்ம ஹீரோயின் கேட்கவும். நம்ம ஹீரோயின் தனியாக இருப்பான்னு நினைச்சி ரவி கவலைப்பட்டு போல அதெல்லாம் நம்ம ஹீரோயின்ட்ட அப்படி கேட்டுருக்காங்க. என்ன ராணி அவன் கூட யாரியா அப்படின்ற மாதிரி கேட்டிப்பான் ரவி. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு சிரிக்கிறா. அவனை சிரிச்சிட்டு கேட்கலையே அங்கே லுட்வில் போகிறாங்க. அதில் போய்க்கில் பார்க்குறாங்க அது லுட்வில் டபா லுட்வில் திரும்பி பார்க்குறான், யாரோ வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி சவுண்டு கேட்குது. கதவு ஓப்பனில் இருக்கி அவங்க ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க. 3 பேரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய்களையே பார்த்தா யாராதுன்னு பார்த்தா நம்மளோட ராணியாக அவங்கள வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி வெல்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ராணியா. பார்த்தோன்னே ரவிக்கு சரி அடுப்புவாரு. அவருமே கத்துறான், என்ன செஞ்சிட்டியா நீ, அது கமலியோட உட்கார்ற சீட்டு அதில் என்னதுக்கு நீ உட்கார்ந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி ரவி கோவப்பட்டு கத்திடுறான். அப்போ ராணியா ஒன்றும் தெரியாத மாதிரி கமலியோட சீட்டுன்னு தெரியாத மாதிரி உட்கார்ந்த இடம் ஒரு மாதிரி அப்பாவியாட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கியா. அப்போ லுட்வில் அது கமலியோட சீட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான், எழுந்துரு அப்படின்றான் லுட்வில். கமலியா ஒன்றும் சொல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கியா. அவள் பார்த்தா ராணியா என்னை மன்னிச்சிருங்க சோரி அப்படின்னு உடனே எழும்பிட்டு அந்த சீட்டில் இருந்து எழும்பிக்கிட்டு, எனக்கு தெரியா இது கமலியோட சீட்டுன்னு எனக்கு உண்மையாக தெரியும், அதில் நான் தவறுதலாக உட்கார்ந்துட்டேன், என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அப்பாலஜி கேட்டுக்கிட்டு இருக்கியா. பார்க்குறதுக்கு நடிக்கிற மாதிரியே வழங்கு. அப்போ நம்ம தோளுக்கு மேலே ஒரு ஆள் கை போடுவோம் ராணியோட. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான்.
அது பரவாயில்ல அதை விடு அப்படின்றா நம்ம ஹீரோயின். அவ கத்துறா இருந்தாலும் அப்படின்னு சொல்ல வர ராணியா, பரவாயில்ல இது இனிமே உண்ட சீட்டா நினைச்சிக்க, நீ இதுலயே நீ உட்கார்ந்துக்க, நான் வேற பக்கம் போய் உட்கார்றேன் அப்படின்றா நம்ம ஹீரோயின். அப்போ அங்கே ரவி கத்துறான், ஏய் கமலி என்ன செஞ்சிட்டீச்சா நீ? டபுள் உட்விலுங்க ஆமா என்ன செய்யறான்னு கேட்குறாங்க. அப்போ கமலியா சொல்றா, எல்லாம் சீட் தாங்க எங்கேயும் உட்காரலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு, அப்பா வர நேரமாச்சு எல்லாரும் சாப்பிடுவோம், சும்மா குழப்பம் சண்டையெல்லாம் வேணாம் அப்படின்றா நம்ம ஹீரோயின். அப்போ ராணி அப்பா கிட்ட மூஞ்ச வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினா சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கா. அப்போ ராணியாவை பற்றி நம்ம ஹீரோயின் யோசித்து பார்க்குறா. ஏண்டா நம்ம ஹீரோயினுக்கு ராணியா பற்றி ஒரு ஆள் சொல்லியிருக்கீங்க ஆண்டு பார்த்தா அந்த சமையல்கார ஆள் தான் கோஸ்ட், அவர் சொல்லியிருப்பார். ஏற்கனவே ஒரு மெய்டை கூப்பிட்டு கேட்டிருப்பா இது கமலியோட சீட்டாண்டு நம்ம ராணியா. அப்போ நம்மளோட மெய்ட் சொல்லியிருப்பா அது கமலியோட சீட் அங்கே உட்காராங்கன்னு சொல்லிவிட்டு அவள் வைத்திருப்பா. அவள் போனது பிறகு நம்மளோட ராணி என்ன செஞ்சுப்பாண்டா, கமலியோட சீட்லேயே உட்கார்ந்து இப்போ ஒரு மாதிரி வில்லத்தனமா. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்க்கணுன்றதுக்காக வேணுங்கிட்டு செஞ்ச மாதிரி இருந்துச்சுங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்க்குறா. பார்த்துப்புட்டு இவ என்ன என்ன செய்ய பார்க்குறான்னு விளங்குல, என்னை ப்ரேம் பண்ண பார்க்குறாவோ, ஒரு வேளை எப்படி இருக்குமோ. அவள் ஒரு மாதிரி அப்பாவியாட்டம் ஒரு மாதிரி கத்திரியாட்டம் பண்ண நம்மளோட லுட்விலும் ரவியும் பேய்த்து அவள் சமாதானப்படுத்திப்பட்டு கமலியாவுக்கு ஏச இப்படி ஒரு மாதிரி குழப்பம் உண்டாகிற மாதிரி அவள் செய்ய முயற்சி செஞ்சு இப்போ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைக்கிறா. உண்மையிலேயே அப்படித்தான் நடந்தீங்க அப்படின்ற நம்ம ஹீரோயின். இப்போ கோவப்பட்டு கமலியா திட்டிருப்பாவோ. அப்போ டியூக்கு வந்திப்பார் அந்த நேரம். அப்போ பெரிய சட்டை ஒன்று வைத்திருச்சிங்க குடும்பத்துக்குள்ள அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைக்கிறா. இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணியிருக்கா இந்த ராணியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிக்கிட்டீங்க. அப்போ ராணியா நம்ம ஹீரோயினுக்கு முன்னால் அமைதியாக உட்கார்ந்துட்டு இப்போ அப்பாவியாட்டம். அப்போ ஹீரோயின் நினைச்சு பார்க்குறா, இதுக்கு முந்தைய அந்த சமையல் இதுலேயே என்னையா மிரட்டினா ஒரு மாதிரி அப்பா இல்லை குடும்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியெல்லாம் ஒரு மாதிரி அவமானப்படுத்தினா. வேணுங்கிட்டு நாங்கள் அவளை அரையணுன்ற மாதிரில அவள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் என்னைய பாயிண்ட் பண்ணி எனக்கிட்டே ஒரு மாதிரி நான் அவளை அரையணுன்ற மாதிரி எல்லாத்தையும் காய் நகர்த்திக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிறந்த நாளாண்டு வந்து அதை கெடுத்து விட்டாவோ அப்படின்ற மாதிரி சொல்லிச்சா. கரெக்ட் டைமுக்கெல்லாம் வாராவோ எல்லாத்த வச்சு பார்த்தா அப்படின்ற நம்ம ஹீரோயின். அப்படின்னு விட நம்ம ஹீரோயின் காமெலியா உண்மையான கமலியாக இருந்தால் அவள் வேறு மாதிரி நடந்துப்பா. நான் வேற ஆள் அப்படின்ட்டு போட்டு நம்ம ராணியாக பார்த்துப்பட்டு நம்ம ஹீரோயின் ஒண்ட பருப்பெல்லாம் இங்கே வேகாது அப்படின்ட்டு அவளை பார்த்து ஒரு மாதிரி வில்லத்தை நம்ம சிரிச்சுப்பட்டு நினைக்கிறா. இவ டபுள் கேம் ஆட பார்க்குறா அந்த ராணியா அப்படின்றா. இதுக்கெல்லாம் என்ன காரணம் இருக்கு மேரியா அப்படின்னு போட்டு அவள் சிரிக்கிறா ராணியா வில்லத்தெல்லாம். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என்ன காரணம் இருந்தாலும் சரி அவகான பெஸ்ட்டு காய் நகர்த்தினா எனக்கு அடுத்த ஆட்டம் எண்டாட்டம் எப்படி இருக்கீங்கன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வில்லத்தை நம்ம பார்த்து சிரிக்கிட்டியா. அடுத்த செம்ம சீனரியோட மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாம் செய்யுங்க நண்பா. பாய் காய்ஸ்.